முஸ்லீம்ஸ்லாம் அவங்க வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய அகர் அகர் நாமளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஜஸ்ட் 30 35 ருபீஸோ கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு சைமல்டேனியஸாக வீட்டில் இருந்தது எனக்கு சப்ஜா சீட்ஸ், அதையும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் இந்த கடல் பாசியை வந்து அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். அந்த சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வடிகட்டி எடுத்துகிட்டு ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலையும் அதில் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா நம்ம ஏதாவது கலர் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கேசரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டேன். அது போட்ட உடனே கலர் இப்படி மாறிடுச்சு. இந்த கலரில் இருக்கும்போது இதில் சப்ஜா சீடை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு கேக் மாதிரி கட் பண்ணுவேன். அது ஜெல்லி மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு கடையில் ஜெல்லிலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி. இது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க.